குடிலில் பிசினாரி காகத்தின் அறிவு. பறவைங்களோட கிராமத்துல சிச்சு காக்காவுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சிச்சு காக்காவை எல்லாரும் பிசினாரின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவ எப்பவுமே யாருக்குமே ₹1 கூட உதவி செஞ்சதே கிடையாது. வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுத்தது கிடையாது. ஒரு நாள் எல்லாரும் பார்க்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சிச்சு காக்கா ஒரு புது புடவையை கட்டிக்கிட்டு வந்தா. என்ன சிச்சு, புது புடவையா? நல்லா இருக்கு. எவ்வளோ? ₹1000 சோட்டோ, ரொம்ப காஸ்ட்லி. ஆண்டி, புடவையெல்லாம் நல்லா இருக்கா, ஆனா எங்களுக்கு எப்ப பார்ட்டி கொடுக்க போறீங்க? உங்க வீட்ல ஒரு கப் டீ கூட கிடைக்காதுன்னு வெளியில பேசிக்கிறாங்க. ஆமாண்டா பன்னு, சிச்சு ஆண்டியோட ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ் கூட கரைஞ்சாலும் கரையும், ஆனா அவங்க மனசு கரையாது. அதான் எல்லாருக்கும் தெரியுமே அவங்க ஒரு பிசினாரின்னு. அது கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. சிச்சு காக்காவுக்கு அது கேட்டதும் அவமானமா இருந்துச்சு, முகமும் வாடி போச்சு. அப்ப சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, என்னையே கிண்டல் பண்றீங்களா? என்ன பிசினாரின்னு கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்களா? நாளைக்கே உங்க எல்லாருக்கும் எங்க வீட்டுல விருந்து கொடுக்கறேன். ஆனா அது என்னோட ஸ்டைல் விருந்தா இருக்கும். சிச்சு காக்கா அப்படின்னா யாருன்னு நாளைக்கு தெரிய வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிச்சு காக்கா இப்படி சொல்லுச்சு. ஐயோ பசங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. சரி, நாளைக்கு ஈவினிங் எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டுல பார்ட்டி, ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் உங்களுக்காக கொடுக்கறேன். உண்மையாவா ஆண்டி? பிரியாணி போடுவீங்களா? பிரியாணியை விட ஸ்பெஷலா ஒன்று கொடுக்குறேன்டா. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்துருங்க. அடுத்த நாள் சாயந்தர நேரம் வெளியில குளிர் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சொல்லப்போனா குளிர் -டிகிரிக்கு போயிடுச்சு. அப்ப எல்லாருமே ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு பார்ட்டிக்கு போனாங்க. சிச்சுவோட வீடு ரொம்ப அழகா இருந்துச்சு. சிச்சுவோட வீட்டுக்குள்ள ஏசி ஆன்ல இருந்துச்சு. அடியே சிச்சு, வெளியிலே குளிர் தாங்கல, உள்ள ஏசி போட்டு வச்சிருக்க, அதை ஆஃப் பண்ண. அது எப்படி சோட்டோ, பார்ட்டி அப்படின்னா கொஞ்சம் வின்டர் எஃபெக்டும் இருக்கணும் இல்லையா, அதான் போட்டிருக்கேன். எல்லாரும் குளிர தாங்கிக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா வீட்டுக்குள்ள போய் ஒரு ட்ரேல 4 கிளாஸ் வச்சு கொண்டு வந்திருந்துச்சு. அந்த கிளாஸ்ல காஃபியோ டீயோ இல்ல, அதுக்கு பதிலா சில்லுன்னு இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. அந்த ஜூஸ்ல மேல நிறைய ஐஸ் கியூபும் போட்டு வச்சிருந்துச்சு. இதாங்க, இது கூல்ட்ரிங்க்ஸ், வெல்கம் ட்ரிங்க், ப்ளூபெர்ரி ஃப்ளேவர், குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பன்னு அந்த கிளாஸை பிடிச்ச உடனே அவன் கைக்கு ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ ஆண்டி, என்ன இது? கூல்ட்ரிங்க்ஸ் இவ்வளோ ஐஸா இருக்கு. இந்த குளிர்ல காஃபி டீ தானே குடிக்கணும், கூல்ட்ரிங்க்ஸ் போய் கொண்டு வந்திருக்கீங்க. காஃபி டீ எல்லாம் பழைய ட்ரெண்டுடா. இப்போ புது ட்ரெண்டு என்ன, குளிரால தான் எடுக்கணும். அதனால தான் இந்த ஜூஸை குடிச்சா உங்க பாடிக்குள்ள ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். சீக்கிரமா குடிங்க எல்லாரும். சிச்சு, உனக்கு அறிவு இருக்கா? இந்த நேரத்துல பசங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா அவங்களுக்கு கோல்ட் ஆயிடாதா? என்ன டோனி, என்ன அவமானப்படுத்துறீங்களா? நான் கொடுக்குற விருந்த வேண்டான்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் இங்க வந்தீங்களா? சிச்சு காக்கா அப்படி சொன்னதுனால எல்லாரும் வேற வழி இல்லாம அந்த குளிர்ல நல்லா ஐஸ் போட்டிருக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சாங்க. எல்லாருக்கும் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பன்னுவோட பல்லு கட் கட் கட்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, இந்த குளிர்ல இந்த ஜூஸை குடிச்சா நரகம் நரகம் தெரியுது அப்படின்னு எல்லாருமே அந்த ஜூஸை குடிச்ச உடனே அவங்களுக்கு குளிர்ச்சரம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா அப்பதான் சிச்சு காக்கா இன்னொரு ட்ரேல 4 கப்பை கொண்டு வந்துச்சு. அதுல இருந்தது ஐஸ்கிரீம். பெரிய பெரிய கப்புல வெண்ணிலா ஐஸ்கிரீமை போட்டு மேல சாக்லேட் சிரப் ஊத்தி இருந்துச்சு. சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம், இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கும். ஐஸ்கிரீமை பார்த்த உடனே பன்னு பூச்சி 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. குளிர் அதிகமா இருந்தாலும் கூட ஐஸ்கிரீம் அப்படின்னா பிடிக்காத பசங்க இருக்கவே மாட்டாங்க இல்லையா? வாவ், சாக்லேட் ஐஸ்கிரீம். அம்மா, நான் இதை சாப்பிட்றேன், என்னை தடுக்காத. நானும், எனக்கும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். சிச்சு அத்தை, தேங்க்ஸ். ஐயோ பசங்களா, ஏற்கனவே கூல்ட்ரிங்க் குடிச்சிருக்கீங்க, இப்போ ஐஸ்கிரீமும் சாப்பிட்டா நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆக வேண்டியிருக்கும். ஆமா புஜி, உனக்கு கோல்ட் ஆயிடும், வேண்டாமா? ஐயோ சோட்டோ, பசங்க ஆசைப்படுறாங்க, வேண்டான்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இது வெளியிலேருந்து வாங்கினதில்ல, நானே வீட்டில் ரெடி பண்ணது, ரொம்ப ஹெல்தி. சாப்பிடு பண்ணோம், சாப்பிடு புஜ்ஜி. ஐஸ்கிரீம் விஷயத்துல யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் ஆண்டி அப்படின்னு பன்னு ஒரு கப் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். நானும் தான் அப்படின்னு புஜ்ஜி ஒரு கப் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா. குளிர் அதிகமா இருந்தாலும் ஐஸ்கிரீமை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்த்து சின்னவும் டெம்ட் ஆனா அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்படி எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிச்சு அவன் மனசுக்குள்ள, இப்ப இந்த சிச்சு யாரு அப்படிங்கறது தெரியும் அப்படின்னு நினைச்சா. அடுத்த நாள் காலையில பறவைங்களோட கிராமத்துல கோழி கூவுறதுக்கு பதிலா வேற சத்தம் தான் கேட்க ஆரம்பிச்சுது. ஹச்
ஹச் அச் ச்ச அப்படி எல்லாரும் தும்புற சத்தம் தான் கேட்டுச்சு. அது சோட்டுவோட வீடு. சோட்டுவோட மூக்கெல்லாம் செவந்து போயிருந்துச்சு. ஐயோ என்னடா இது, தலை வலிக்குது, மூக்குல இருந்து ஊத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு பன்னுவை பார்த்து, டேய் பன்னு எழுந்திருடா, ஸ்கூலுக்கு போனோம். ஆனா பன்னுவுக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. அவனால பேச முடியல. அம்மா என் தொண்டையில என்னமோ இருக்குமா, என்னால பேசவே முடியல. அச் அம்மா என் மூக்கை கலண்டு விழுந்துற போல இருக்குமா. இன்னொரு பக்கம் துணியோட வீட்டுல துணிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ இந்த சிச்சுவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. குளிர்காலத்துல ஐஸ்கிரீம் பார்ட்டி வச்சு நம்ம எல்லாரையும் கொல்ல பாத்துட்டா. புஜ்ஜி உனக்கு இப்ப எப்படி இருக்கு? அம்மா எனக்கு ஜுரமா இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டப்ப நல்லா இருந்துச்சு, ஆனா இப்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. காலையில 10 மணி இருக்கும். பன்னு கிளி புஜ்ஜி குருவி 2 பேரும் ரெடியாகி ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ வழியில சிச்சு காக்கா எதுவும் தெரியாத மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அவங்க முன்னாடி வந்து நின்னுச்சு. என்ன பசங்களா எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நேத்து பார்ட்டி சூப்பரா இருந்துச்சுல, இன்னைக்கு மறுபடியும் குல்ஃபி பார்ட்டி பண்ணலாமா? அத கேட்டதோ பன்னுவும் புஜ்ஜியும் ஷாக் ஆயிட்டாங்க. பன்னுவோட கண்ணு செவந்து போச்சு. அவனுக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. அப்போ அவனால சரியா பேச முடியலனாலும் கோவத்துல ரொம்ப சத்தமா கத்துனா, ஆண்டி ஆண்டி நீங்க எங்களை பழி வாங்குறீங்களா? நாங்க உங்ககிட்ட என்ன கேட்ட, பார்ட்டி தானே கேட்டோம். அதுக்கு ஐஸ்கிரீம் பார்ட்டி கொடுத்து என் வாய்ஸ் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? என்னோட சிங்கிங் டேலண்ட் எல்லாம் இதுல வீணா போயிடுச்சு. ஆமா சிச்சு ஆண்டி, இது என்ன கோவம்? குளிர்காலத்துல யாராவது கூல்ட்ரிங்க்ஸும் ஐஸ்கிரீமும் சாப்பிட கொடுப்பாங்களா? என் மூக்கு பாத்தீங்களா எப்படி செவந்து போச்சுன்னு ஸ்கூல்ல எல்லாரும் என்ன ஜோக்கர் ஜோக்கர்னு கூப்பிடுறாங்க. சிச்சு காக்கா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் வெளியில மட்டும், ஐயோ பசங்களா உங்களுக்கு ட்ரெண்டே தெரியலையா? நான் உங்களுக்கு கூலா கூல்ட்ரிங்க்ஸும் ஐஸ்கிரீமும் கொடுத்தது எதுக்கு? அதை சாப்பிட்டு உங்க பாடி கூல் ஆயிட்டு உள்ள இருக்கிற கெட்ட தண்ணி எல்லாமே வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப அந்த கெட்ட தண்ணி கோல்டா வெளியில வருது. ஆனா நீங்க என்னமோ உங்களுக்கு உடம்பு முடியல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேற சும்மா இருங்க ஆண்டி. ஏதோ தெரபி ஃபார்முலான்னு சொல்லி எங்க எல்லாருக்குமே இப்படி கோல்டு பிடிக்க வச்சுட்டீங்க. இப்ப இந்த கோல்டு குறையணும்னா நான் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டுக்கணும். அந்த பெரிய ஊசியை நினைச்சாலே எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? அட டாக்டர் எதுக்குடா பண்ணோம்? இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இப்ப நீங்க இந்த கோல்டோடவே போய் ஒரு பக்கெட் ஐஸ் கியூப் போட்ட தண்ணியில குளிச்சு பாருங்க. அப்போ உங்க கோல்டெல்லாம் பறந்து போயிடும். டாக்டர் செலவும் மிச்சம், உங்களுக்கு ஊசி போட வேண்டிய அவசியமும் இல்ல. அதை கேட்டு புஜ்ஜி ஷாக்கிங்கா, என்னது ஐஸ் தண்ணில குளிக்கணுமா? ஆண்டி ஒரு அடியா எங்களை போட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த டெஸ்டிங் எல்லாம் உங்க புள்ள சின்ன மேல பண்ணுங்க, எங்க மேல வேண்டாம். பன்னுவுக்கும் சிச்சு சொன்னதுனால கோவம் ரொம்பவும் அதிகமாச்சு. ஆண்டி உங்களை திட்டணும் போல இருக்கு, ஆனா எனக்கு தொண்டை சரியில்லை, இல்ல நான் பயங்கரமா கத்துவேன். உங்க புள்ள சின்னவ போய் பாத்துக்கோங்க, எங்களை விட்டுடுங்க ஆண்டி அப்படின்னு அவன் பேசும்போதே தொண்டையில சத்தம் வந்துச்சு. பாத்தீங்களா என் தொண்டையில இருந்து எப்படி சத்தம் வருதுன்னு? நான்லாம் இனிமே பாட்டு பாட முடியுமா? என்னை இப்படி ஆக்கிட்டீங்களா ஆண்டி? டேய் பன்னு, உன் குரல்ல இப்போ பேஸ் அதிகமாயிருக்கு. இப்போ நீ ரேப் சாங் பாடலாம். இது நான் உனக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட். அதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் இல்ல ஆண்டி, உங்ககிட்ட போய் பார்ட்டி கேட்டோம்ல, அதுதான் நாங்க பண்ண தப்பு. அதுக்கு முதல்ல உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறோம். இனிமே உங்க பக்கம் கூட நாங்க வரமாட்டோம். பன்னு வாட, சீக்கிரம் டாக்டரை போய் பார்க்கலாம். ஆமா ஆமா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஆண்டி எங்க வீட்டு பக்கமா போனா கொஞ்சம் பார்த்து போங்க. எங்க அம்மா செம கோவத்துல இருக்காங்க, அப்புறம் உங்களை உண்டுல நாக்கிடுவாங்க. என்னதானே உங்க அம்மா தானே, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பிடா. பசங்க 2 பேரும் அங்க இருந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. இந்த பக்கம் சிச்சு காக்கா மட்டும் இவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து வீட்டுக்கு போச்சு. பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல ஃப்ரீயா யார் என்ன கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சாப்பிட்டா இப்படிதான் ஜலதோஷம் பிடிச்சி கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அதனால எப்ப என்ன சாப்பிடணுமோ அப்ப அதை சாப்பிடணும். சிச்சு காக்கா மட்டும் இவங்க மேல பகையை தீர்த்துக்குச்சு. பறவைங்களுக்கு அறிவும் வந்துச்சு. பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க. காலத்துக்கு ஏத்தாப்புல சாப்பிடலனா நாளைக்கு நாம போக போறது ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு பசங்க கத்துக்கிட்டாங்க. பறவைங்களோட ஊர்ல துணி அருமையா சமைக்கிறவ. முக்கியமா நான்வெஜ் ஏதாவது செஞ்சா அந்த மனம் ஊர் முழுக்க பருவோம். பக்கத்து வீட்டு பன்னு கிழக்கு அந்த வாசம் வந்தா போதும் செவிரேறி குதிச்சு இந்த பக்கமா வந்துடுவான். அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி, இருட்டாக போகுது. அப்போ சிச்சு துணி 2 பேருமே சந்தையில இருந்தாங்க. சிச்சு கையில ஒரு கருப்பு கவர் இருந்துச்சு, அதுல நண்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சிச்சு ரகசியமா, டோனி யாருக்கும் சொல்லாம மெதுவா வீட்டுக்குள்ள போயிடு. அந்த பக்கத்து வீட்டு சோட்டு பன்னு பார்த்தாங்கன்னா அப்புறம் நம்ம கதை அவ்வளவுதான். இப்போ நண்டு ரேட்டு அதிகம், கிலோ 800 ரூபாய்.
இதுல இருக்கிற எல்லா நண்டையும் நாம தான் சாப்பிடணும். அட ஆமா சிச்சு, போன வாரம் மீன் குழம்பு வச்சனா இந்த பன்னு வந்து பாதி மீன் குழம்பு அவனே சாப்பிட்டான். இந்த தடவை அப்படி பண்ண போறதில்ல. ஒண்ணு பண்ணலாம், ராத்திரி 12 மணிக்கு மேல குழம்பு வைக்கலாம். அப்ப எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இது சூப்பர் ஐடியா. நான் மசாலாவை அரைச்சி எடுத்துட்டு வரேன். ஆனா டோனி, உன் வீட்டு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திடணும். நம்ம சமைக்கும் போது மனம் வெளியில போகவே கூடாது. அப்படி போச்சுன்னா எந்த பக்கத்துல இருந்து யாரு வேணும்னாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. நீ கவலைப்படாத சிச்சு, இன்னைக்கு என் வீட்டு சிமினிய கூட துணிய போட்டு நான் மூடிடுறேன். வாசம் நம்ம வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். 2 பேரும் அப்படி ஒரு பிளான போட்டுட்டு அந்த நண்டை புடவை முந்தானையில சொருகிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. மணி ராத்திரி 11. ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. குளிர்காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. துணியோட வீட்டுல புஜ்ஜியும் தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ துணி மெதுவா போய் ஹால்ல இருக்க ஜன்னல்லாம் மூடிட்டான். அதே மாதிரி சிமினிய துணிய போட்டு மூடிட்டான். சரியா அந்த நேரம் தான் பின்வாசல் வழியா சிச்சு காக்கா வந்துச்சு. சிச்சு காக்கா கையில குழம்புக்கான மசாலா இருந்துச்சு. துணி, யாரும் பாக்கல, சின்னவ கூட நல்லா தூங்க வச்சுட்டேன். இனி அவன் காலையில தான் எழுந்திருப்பான். இப்போ நண்டு குழம்பு நாம தான் செய்ய போறோம். நல்லதுதான் பண்ணிருக்க. வா கிச்சனுக்கு போலாம். லைட் போட வேண்டாம், மெழுகுவத்தி ஏத்தி வச்சு சமைச்சிடலாம். லைட் போட்டா முழிச்சிருக்கோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். 2 பேரும் கிச்சனுக்கு போனாங்க. நண்டை வெளியில எடுத்தாங்க. அது இன்னும் உயிரோட தான் இருந்துச்சு. அதனால அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, இதோட காலை பாரு, கத்தி மாதிரி இருக்கு. பாத்துட்டோனே, இது பட்டுச்சுன்னா என் நாக்கு அவ்வளவுதான். கவலைப்படாத, அதுங்களை நான் ஒரு வழி பண்ணிடுறேன். துணி ஒரு கத்தி எடுத்து அந்த நண்டை சீர் பண்ண ஆரம்பிச்சா. இன்னொரு பக்கம் ஸ்டவ்வை பத்த வச்சு சிச்சு காக்கா ஒரு மண் பாத்திரத்தை அந்த ஸ்டவ்ல வச்சு எண்ணெயை ஊத்தி மசாலாவை பொரியறதுக்காக போட்டா. மசாலாவை போட்ட உடனே ஒரு நல்ல மனம் வீடெல்லாம் பரவுச்சு. மசாலா எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி கொஞ்சம் தனியா மிளகுத்தூள் எல்லாம் போட்டப்போ அந்த மனம் ரொம்பவும் சூப்பரா தான் வந்துச்சு. ஆஹா துணி, என்ன வாசம் இது! இந்த வாசத்துக்கே எனக்கு வயிறு நிறைஞ்சிடு போல தெரியுது. ஆனா கூடவே பயமாவும் இருக்கு. இந்த வாசம் வெளியே போயிடாதுல்ல? போகவே போகாது. சிமினி ஜன்னல் கதவு எல்லாமே சாத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட மனம் வெளியில போகவே போகாது. வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். நல்லதா போச்சு. இப்போ நண்டை போடு. துணி சரின்னு அந்த மசாலாவில நண்டை போட்டா. நண்டை போட்ட உடனே ஜுயிங்கிற சத்தத்தோட இப்ப மனம் 10 மடங்கு அதிகமாச்சு. எந்த அளவுக்கு அந்த மனம் காட்டா இருந்துச்சுன்னா, செவரில் இருக்கிற சின்ன சின்ன சந்து வழியா, ஓட்டுல இருக்கிற சின்ன சின்ன சந்து வழியா யாருக்குமே தெரியாம ரொம்ப மெதுவா ரொம்ப சின்னதா அந்த மனம் வெளியில போக ஆரம்பிச்சுது. சிச்சு, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. மனம் நிறைய வர்றதுனால வெளியில போயிருக்கலாம். வெளியில யாரும் இருக்காங்களா பாரு. எதுக்குட்டுனே, இப்ப கதவு திறந்து பார்த்தா மனம் எல்லாம் வெளியில போயிடும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. பக்கத்துல சோட்டு கிளியோட வீடு. வீட்டுல சோட்டு பன்னு 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. பன்னு நல்ல ஆழமான தூக்கத்துல இருந்தான். கொர்குர் கொர்குர் அப்படின்னு கொரட்டை விடுற சத்தம் தான் கேட்டுச்சு. பன்னு நல்ல தூக்கத்துல இருக்கும்போது துணியோட வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளியில வந்த அந்த நண்டு குழம்பு வாசம் நேர பன்னுவோட மூக்குக்குள்ளார போயிடுச்சு. அவ்வளவுதான், தூக்கத்திலேயே பன்னு அசைய ஆரம்பிச்சிட்டான். அந்த நண்டு குழம்பு வாசம் பன்னுவோட வயிற்றுக்குள்ள இருந்த பசிய தட்டி எழுப்புச்சு. பன்னு கண்ணை திறக்கல, ஆனா எழுந்துச்சு உக்காந்து தூக்கத்திலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டான். பன்னு ஜாம்பி மாதிரி கைய முன்னாடி நீட்டி அந்த வாசத்தை பார்த்து, ஆஹா, நண்டு கடல் ராஜா என்ன கூப்பிடுது, வாடா பன்னு வாடா பன்னுன்னு கூப்பிடுது. பன்னு மெதுவா கட்டளை விட்டு கீழே இறங்கினான். சோட்டு அந்த பக்கமா திரும்பி படுத்தான். அவளுக்கு தூக்கம் தெரியல. பன்னு மெதுவா வந்து தாழ்பால திறந்தான். அது அவனுக்கு பழக்கம்தான். கதவு திறந்த உடனேயே அவன் மெதுவா வெளியில வந்தான். வெளியில பயங்கரமான இருட்டு, குளிர் வேற அதிகமா இருந்துச்சு. ஆனாலும் பன்னு கண்ணை திறக்கல. அவன் வாசம் வரத பாத்துக்கிட்டு அந்த பக்கமே தான் போய்கிட்டு இருந்தான். அவன் அந்த வாசத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணான். அப்ப பன்னு கிளி தூக்கத்திலேயே, மசாலால கொஞ்சம் உப்பு காரம் கம்மியா இருக்கு, பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்னோட நண்டு எங்க இருக்கு? பன்னு நேரா துணியோட வீட்டுக்கு வந்தான். கதவு சாத்தி இருந்துச்சு. கதவு சந்த வழியா வாசம் வரல. வாசம் வந்துகிட்டு இருக்கிறது துணியோட வீட்டுக்கு மேல. வீட்டுல இருந்த ஒரு ஓடு கொஞ்சமா உடைஞ்சு போயிருந்துச்சு. அதோட சந்த வழியாதான் அந்த வாசமே வந்துகிட்டு இருந்துச்சு. ஓஹோ, மேல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஸ்பைடர் மேன் இல்ல, இதோ வரேன். பன்னு தூக்கத்திலேயே துணியோட வீட்டுக்கு மேல ஏறினான். அங்க ஓடுங்க இருந்ததுனால அவன் ஓட்லயே நடக்கும்போது டக் டக்குன்னு சத்தமும் வந்துச்சு. திடீர்னு அந்த சத்தத்தை கேட்டதும் துணியும் சிச்சுவும் பயந்தே போயிட்டாங்க. ஐயோ துணி, யாரோ மாடியில நடக்கிறாங்க, திருடுங்க, நண்டுக்காக வந்திருப்பாங்களோ? ஷூ, கத்தாத,
திருடனுங்க நண்டுக்காக வரமாட்டானுங்க, தங்கத்துக்காக தான் வருவானுங்க. இது பூனையா இருக்கும். என்னது பூனையா? பூனை எப்படி நண்டு நண்டுன்னு சொல்லிக்கிட்டு வரும்? ஆனா இது ஏதோ நண்டு நண்டுன்னு சொல்லிக்கிட்டு வருதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே மேல சின்னதா ஓட்டை இருந்த அந்த ஓடு உடைஞ்சு போச்சு. மேல இருந்து பன்னுவோட தலை உள்ள வந்துருச்சு. அவன் தலைகீழா தொங்கிக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னும் கண்ணை திறக்கவே இல்ல. கீழே சரியா அந்த குழம்பு சட்டிக்கு நேரா அவன் இருக்கிறதுனால வாசம் மூக்க தொலைச்சுது. பக்கத்துல வந்துட்டியா? வா வா, சீக்கிரமா உன்னை நான் சாப்பிட்டுடுறேன். சிச்சு பன்னுவோட தலைய பார்த்து பேயின்னு நினைச்சு, ஐயோ பேயி, தலை மட்டும் தனியா இந்த பக்கமா வருது பாரு, துணி பேய் வந்திருக்கு. அப்போ துணி டார்ச் அடிச்சு பார்த்துட்டு, பைத்தியக்காரி, அது பேய் இல்ல, அது பன்னு. அவன் வாசத்தை பார்த்து இவ்வளவு தூரம் வந்திருக்கானா? இவனுக்கு என்னதான் சொல்றது? பன்னு தூக்கத்திலே தான் இருந்தான். ஆனா ஓடு நல்லா உடைஞ்சு போனதுனால மேல இருந்து திடுக்குன்னு டமால்னு வந்து கீழே தான் விழுந்தான். அவன் கீழே விழுந்தானோ இல்லையோ, பக்கத்துல தான் நண்டு குழம்பு வாசம். டேய், கண்ணை திறந்து பாருடா அப்படின்னு சிச்சு சொன்னாலும் பன்னு கண்ணை திறக்கல. நேர கைய கொண்டு போய் சுட சுட இருக்கிற நண்டு குழம்புல போட்டான். அவ்வளவுதான், சுட சுட இருந்ததுனால அவனுடைய தூக்கம் தெளிஞ்சு போச்சு. ஐயோ, என்ன இது, நேரா நெருப்புல கொண்டு வந்து கைய விட்டுட்டனா அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு, அட துணி ஆண்டி, சிச்சு ஆண்டி, நீங்க 2 பேரும் என் கனவுல எப்படி வந்தீங்க? இது கனவு தானே? நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? சரியா போச்சு, தூக்கத்துல நடந்து வந்து எங்க வீட்டோட ஓட உடைச்சு குழம்புல கைய போடுறனா? என்னடா ஆளு நீ எல்லாம்? அப்போ சிச்சு ரொம்பவும் கோவமா, சே, எங்க சீக்ரெட் பிளானை எல்லாத்தையுமே இப்படி உடைச்சிட்டியேடா. கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தி சிமினிய சாத்தி வச்சிருந்தாலும் இந்த சந்து வழியா வந்த மோப்பத்தை பிடிச்சுக்கிட்டு அழகா இங்க ஓடி வந்துட்டல நீ. அப்ப பன்னு பக்கத்துல இருக்கிற நண்டு குழம்ப பார்த்து, ஓஹோ, இதுதான் விஷயமா? நடுராத்திரியில நண்டு பார்ட்டி பண்றீங்களா? அதுவும் நாய் இல்லாம. இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? இந்த நண்டுல பாதி நண்டு எனக்கு சொந்தம், அவ்வளவுதான். என்னது, பாதி உனக்கா? அடி விழும், இதுக்கு மொத்தமும் எனக்கு மட்டும்தான். அப்ப பன்னு சத்தமா, ஐயோ, திருடனுங்க திருடனுங்க, துணி ஆண்டி வீட்டுல திருடனுங்க. டேய் கத்தாதடா, அப்படி எல்லாரும் வந்துட போறாங்க. சரி சாப்பிடு, உக்காரு. அப்படி எல்லாரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. 3 பேரும் சாப்பிட உக்காந்தாங்க. துணி எல்லாருக்குமே பரிமாறினா. ஆனா அப்பதான் இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. அந்த நண்டோட ஓடு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை உடைக்க முயற்சி பண்ணா டக் டக்குன்னு சத்தம் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோ, இது ஓடா இல்ல இரும்பா? இதை உடைக்க முயற்சி பண்ணா என் கொக்கு தான் வீணா போயிடும். அப்ப பன்னுவும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு, ஐயோ, என் பல்லு உடைய போகுது. ஆண்டி, இதுக்கு சுத்தியல் வேணும், சுத்தியல் இருக்கா? கிச்சன்ல சுத்தி ஏண்டா இருக்க போது, கல் இருக்கு பாரு. அப்போ நான் சின்னுக்கு ஃபோன் பண்ணிட்டா அவன் சுத்தி எடுத்துட்டு வருவான். வேணடா வேணாம், அப்புறம் அவன் என்ன சாப்பிட விட மாட்டான். நாம வேற ஏதாவது பண்ணிக்கலாம். பன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த நண்டோட கால்ல டம்முன்னு அடிச்சான். அதுல அந்த ஓடு உடைஞ்சது. ஆனா ஒரு சின்ன பீஸ் எகிரி போய் சிச்சுவோட கண்ணுல விழுந்துச்சு. ஐயோ, என் கண்ணு, என் பியூட்டிஃபுல் கண்ணு, என் கண்ணை வீணாக்கிட்டல. எனக்கு இந்த நண்டு வேண்டாம், இந்த தொக்கு மட்டுமே போதும். அப்படின்னா அந்த நண்டை எனக்கு கொடுத்துருங்க ஆண்டி, நான் எப்படியாவது உடைச்சு சாப்பிட்டுடுறேன். கடைசியில துணி சிச்சுவால அந்த நண்டோட ஓட்டை உடைக்க முடியாம வெறும் கிரேவியை வச்சே சாப்பிட்டாங்க. ஆனா பன்னு அப்படி இல்ல, எல்லா நண்டையுமே பொறுமையா உடைச்சு ஒன்னொன்னா அவன் நண்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். விடிய காலையில 4 மணி ஆச்சு. 4 மணிக்கு அந்த சட்டில இருக்கிற எல்லா நண்டையும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்த சிச்சு துணி 2 பேரையும் பார்த்து பன்னு ரொம்பவும் சத்தமா, பாவம் அத்தைங்க ஏதேதோ பிளான் போட்டாங்க. ஆனா இந்த பன்னு முன்னாடி இவங்க பிளான் எல்லாம் தோத்து போச்சு அப்படின்னு கதவை திறந்து, பாய் ஆன்டீஸ், நான் போய் மறுபடியும் படுத்து தூங்குறேன். பன்னு எதுவும் தெரியாத மாதிரி போய் அவங்க அம்மா பக்கத்துல படுத்து தூங்குனா. காலையில சோட்டு எழுந்திருக்கும் போது பன்னு இன்னும் தூங்கிக்கிட்டே தான் இருந்தான். பாவம், டயர்டா என் புள்ள ரொம்ப நேரம் தூங்குது போல அப்படின்னு நினைச்சான். ஆனா பன்னுவுக்கு தான் தெரியும் அவன் இப்ப தூங்குறதுக்கு காரணம் ராத்திரி நடந்ததுங்கிறது. அடுத்த நாள் காலையில துணி சிச்சு 2 பேரும் மீட் பண்ணாங்க. துணி, இனி நடுராத்திரில சமைக்க வேணாம். பன்னு எங்க இருந்தாலும் எந்த நேரத்துல இருந்தாலும் வந்து நமக்கு கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடுறான். ஆமா ஆமா, இனி எது சமைச்சாலும் பார்த்துதான் சமைக்கணும் போல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, யாருக்காவது கொடுக்காம சாப்பிடணும்னு என்ன பிளான் போட்டாலும் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எப்படியா இருந்தாலும் வந்து சாப்பிட்டுடுவாங்க.